ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன சொல்ல போறேன்னா இந்த 10,000 செக்மெண்ட் விட்டு இருக்கோம். 10,000 செக்மெண்ட்ல இந்த மீடியாடெக்கோட G80 இந்த G90 இந்த ப்ராசர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இதே இது நீங்கள் 15,000 25,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் உள்ள ஃபோனை சூஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு அந்த பேட்டரி கன்சப்ஷனாக இருக்கட்டும், ஃபோன் ஹீட்டிங் பிரச்சனை, கேமராவோட அவுட்புட், அதாவது என்னதான் 48 64 அந்த மாதிரி மெகா பிக்சல் கேமரா வந்தாலும் இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு வரும்போது இந்த ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் 15,000 25 அதுக்கு மேலே எப்போ சூஸ் பண்ணாலும் சரி ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் உள்ள மொபைலை சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் ஒரு 2 வருஷத்துக்கு. யாரும் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக 1.5 வருஷத்துக்கு மேலே ஒரு ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், சூஸ் பண்ணுறீங்க ஸ்னாப்ட்ராகன் உள்ள ஃபோன் தான் சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இந்த 10 12 8,000 மீடியாடெக்காக இருந்தாலும் சரி ஸ்னாப்ட்ராகன் இருந்தாலும் சரி ஒரு மினிமம் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும் ரெகுலரான வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அந்த மாதிரி. ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.